பச்சை மலை மீது உள்ளீலை. ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங், காலை வணக்கம். நம்ம இந்த குழம்பு வடை குழம்புன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். முதல்ல சட்டி காய வச்சாச்சு. கடுகு சீரகம் போட்டுக்கலாம் தாளிப்புக்கு. அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம வடையாதாங்க சுட்டு போட போகிறோம், அதனால் வடை சுடுறதுக்கு தேவையான அளவு நம்ம ஆல்ரெடி கடலப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம். அதை நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு பக்கம் சட்டி காயுது, எண்ணெய் சட்டி. டக்கு டக்குன்னு நம்ம வடையை சுட்டு டக்குன்னு போட்டு எடுத்து ஒரு குழம்ப கூட்டிடுவோங்க. டைம் ஆகுது. மிக்சர் கிரைண்டரில் போட்டு மிக்சியில் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாமா. ஆல்மோஸ்ட் நம்ம ஆனியன் நல்லா வதங்கிருச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா வந்துருச்சு. நம்ம ஒரு 3 தக்காளி எடுத்தோம், இதை கட் பண்ணியிருக்கோம், இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு. அப்போ தான் தக்காளிக்கு நல்லா வெந்துடும். ஒரு கலக்கிக்கலாம். இப்படி ஒரு கலக், அப்படி ஒரு கலக், செல்வியை ஸ்டைலில். நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காய் எடுத்துக்கிட்டோங்க. ஒரு 2 சில்லு அளவுக்கு எடுத்துருக்கோம். அதை போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வடை மாவு அரைச்சி வச்சாச்சு, போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். 2 ஆனியன் கட் பண்ணியிருக்கோம், அதை இந்த வடைக்கு கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிணைஞ்சி வடை போடும்போது காட்டுறேன். இந்த வடை கூட நம்ம சோம்பு கொஞ்சம் ஜீரகம் 2 சேர்ந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக வடை எப்படி சுடுவோமோ அந்த மாதிரி தாங்க செய்யணும். நம்ம வடைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாமா. குழம்புன்றதுனால உருண்டையாகவே போட்டுக்கலாம், சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கலாம். நம்ம தேங்காயில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு அந்த தேங்காய் கூட அரைச்சிக்கிட்டால் சரியாக இருக்கும். ஓகே, அடுத்து இந்த பாருங்கள், தேங்காயில் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு, நல்லா இருக்குது பாருங்கள். இது நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துக்கலாம் அரைச்சதை. நல்லா ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு. நம்ம அரைச்சி ஊற்றினாலும் நல்லா கிளறி வச்சாச்சு. இது கொஞ்சம் திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். வடையை எடுத்துடலாம் வெளியே. நம்ம வடையை இதில் போட்டுக்கலாம். ஆல்ரெடி போட்டுட்டேன், எனக்கு கேமரா ஆன் ஆகாமல் விட்டுருச்சு, அதனால் திருப்பியும் போட்டு காட்டுறேன். இதில் நம்ம கொத்தமல்லி தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம குழம்பு டன் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க நம்மளோட குழம்பு. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களாங்க. சூடான சாதம், சூடான வடை குழம்பு, உருண்டை குழம்பு ஊற்றி சும்மா சாப்பிட்டு பாருங்களேன். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எடுத்து இப்படி ஒரு அப்படி ஒரு பெரட்டி சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. இதோட நம்ம கறி குழம்பு கூட தோற்று போயிருங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா? ஓகே, பாய்.